அப்படி சாதாரணமாக நினச்சிடாதீங்க. அந்த 12 பேர் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பயங்கரமான சோதனைகள் வந்து உயிரோடு கொல்லப்பட்டாங்க. சாதாரண நாட்கள் கிடையாது. பீட்டரு அவங்கெல்லாம் வந்து சாதாரண நாட்கள் கிடையாது. பர்னபாஸ் இவங்கெல்லாம் சாதாரணமாக கிடையாது. மிகப்பெரிய சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டாங்க. இந்த 12 பேரும் கொடூரமாக கொல்லப்பட்டாங்க. அப்போ வந்து யோவான்ல 16 அத்தியாயத்தில் 4 வசனம் பைபிள் இந்த சென்ட் ஆஃப், அதாவது இப்போ வேலை பண்ணல, மிஷன் இன்கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இப்போ சென்ட் ஆஃப் பண்றாரு யாரு? ஈசா நபி. அந்த காலம் வரும் போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நான் உங்களுடனே கூட இருந்தபடியினால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன். எங்கே போகிறேன் என்று நீங்கள் உங்களில் ஒருவரும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாமல் இருந்தால் தேற்றருவாளன், அதாவது ரசூல்லா உங்களிடத்தில் வரமாட்டார். நான் போவேனாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். நான் போனா அவரை அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசிக்கும்படியினால் பாவத்தை குறித்தும், இனி நீங்கள் என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியினால் நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். எல்லாம் சொல்றார் ரசூலுல்லாஹ். இப்படி வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வாங்க. இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கிறது. அஸ்திவாரம் போட்டால் தானே நீங்கள் அடுத்த பிளான் கொண்டாந்து கம்பியெல்லாம் இறக்க முடியும். இன்னும் அது அநேகமான காரியங்கள் இன்னும் அஸ்திவாரமே போடப்படல. சொல்ல வேண்டியது இருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். இப்போ நான் சொன்னா உங்களால செய்ய முடியாது. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். எல்லா விஷயங்களையும் உங்களை கைட் பண்ணுவாரு. அவர் தம்முடையதிலிருந்து சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட, அதாவது வஹியை கொண்டு யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அதுவும் சொல்லிட்டு அவருடைய பத்தி சொல்றாங்க. அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னையும் மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகளே, அதாவது அல்லாஹ்வுடையது எல்லாமே என்னுடையது தான். அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். நான் பிதாவிடத்திற்கு போகின்றபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாமல் இருப்பீர்கள். கொஞ்ச காலத்துக்கு தான் என்னை பார்க்காம நீங்க இருப்பீங்க. அதாவது திரும்பி வரப்போறேங்கிற மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்தில் என்னை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்க இருந்து வேலையை விட்டுட்டு போறாரு. இதோட வேலை முடிஞ்சு போச்சு. இப்ப நபி ஹவாரியன்கள்ட்ட வந்து ஈசா நபி சொல்றாரு, 12 பேர்கிட்ட சொல்றாரு, அவங்ககிட்ட சொல்றாரு கொஞ்ச காலம் இப்ப நீ பார்க்க மாட்டீங்க, மறுபடியும் வருவான். அதாவது 2000 வருஷம் கழிச்சு இப்போ வருவார். 16லிருந்து 16ஆம் அதிகாரம்னு எடுத்தீங்கன்னா 4லிருந்து 16 வரைக்கும் இந்த வசனங்கள் தொடர்ச்சியா வருது. யோவான் ஆமா, யோவான் 16:4 தொடர்ச்சியா இது இருக்கு.